Hello friends, MKS Excel Tricks லேருந்து முத்துக்குமரன். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்ட் எக்ஸல் டிப்ஸில் பார்க்க போகிறது Vlookup Formula. இந்த Vlookup Formula எங்கெங்கே அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஹெல்ப்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக. என்னோடய மெயில் ஐடி mkexceltricks@gmail.com. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Vlookup Formula. இப்போ நான் சாம்பிளுக்கு எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி நேம், பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, கிராஸ் சேலரி அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் 2 அப்படிங்கிறதுல மாஸ்டர் வச்சுருக்கேன். அதாவது இங்கே ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு அசம்ஷனில் தான் வச்சுருக்கேன். 30-40 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, கிராஸ் சேலரி என்ன அப்படிங்கிறது ஃபிக்ஸட். இது வந்து பேஸ்ட் ஆன் அட்டனன்ஸ் கிடையாது. ஃபிக்ஸட் பேசிக் என்ன, ஃபிக்ஸட் டிஏ என்ன, ஃபிக்ஸட் ஹெச்ஆர்ஏ என்ன, ஃபிக்ஸட் கிராஸ் சேலரி என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இப்போ டிஏ வந்து சாம்பிளுக்கு 2855, ஒரு 10% ஹெச்ஆர்ஏ பேசிக்லேருந்து, கிராஸ் சேலரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு இது அப்படியே செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணோம்னா 2855 டிஏ வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம இது யூஸ் பண்ணிக்குவோம். ஹெச்ஆர்ஏ செலக்ட் பண்ணியாச்சு. கிராஸ் சேலரியும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர்த்துக்கு போட்டிருக்கோம். ஒரு 42 பேர் இருக்காங்க. அவங்களோட எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி நேம், பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, கிராஸ் சேலரி. இது வந்து ஒரு மாஸ்டர். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 பேர்த்தோட நேம், எம்ப்ளாயி கோடு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். அவங்களோட 10 பேர்த்தோட நேம், பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, கிராஸ் சேலரி என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10 பேர்த்தோடது ரேண்டமாக கொடுக்குறோம். இப்போது VL002, VL009, VL011, 011, VL025, VL004, VL009, VL018, VL030, VL034, VL040, VL042 அப்படிங்கிற ஒரு 10 பேர்த்தோட இது எடுத்திருக்கோம். எம்ப்ளாயி கோடு 10 பேர்த்தோட எம்ப்ளாயி கோடுக்கும் நம்ம வந்து எம்ப்ளாயி நேம் என்ன, பேசிக் என்ன, டிஏ என்ன, ஹெச்ஆர்ஏ என்ன, கிராஸ் சேலரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு நம்ம பேசிக்காக ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 10 பேர்த்தோட நேம், பேசிக் டீட்டெயில்ஸ், அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதோட எம்ப்ளாயி கோடு மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்தந்த எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க பேர் என்ன இதுன்னு அவங்க டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம வந்து ஈக்குவல் டு Vlookup அப்படின்னு என்ட்ரி பண்ணி டேப் கொடுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இப்போ எம்ப்ளாயி கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா கொடுங்க. அடுத்த ஷீட் 2ல் மாஸ்டர் இருக்கு இல்லையா, மாஸ்டரை வந்து இந்த 2 விதமாக நம்ம வந்து இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணலாம். எப்படின்னா காலம் இருக்கிற காலம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறது, அந்த டேட்டா காலத்தை பிளாக் பண்ணுறது, கமா இதில் வந்து நமக்கு நேம் வந்து எத்தனாவது காலத்தில் இருக்குது, 2வது காலத்தில் இருக்குது. அதாவது நம்ம எது வந்து லுக்கப் பண்ண போகிறோமோ அந்த இதுலேருந்து நம்ம தேவையான டீட்டெயில்ஸ் வந்து எத்தனாவது காலத்தில் இருக்குது அப்படின்னு. நம்ம இந்த எம்ப்ளாயி கோடுக்கு எம்ப்ளாயி நேம் வேணும். இது எம்ப்ளாயி கோட்லேருந்து 2வது காலத்தில் இருக்குது. அப்போ இங்கே 2 அப்படின்னு கொடுக்குறோம், கமா 0. 0 மீனிங் என்னென்னா ட்ரூ மேட்ச். சாரி 0க்கு மீனிங் வந்து என்னென்னா எக்ஸாக்ட் மேட்ச். எக்ஸாக்ட் மேட்சுங்கிறது உங்களுக்கு கரெக்டான
ரிசல்ட்டை கொடுக்கும். இதே வந்து 1ன்னு கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மேட்ச், அது சம்மந்தமான எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கிற ரிசல்ட்டை அது கொடுத்துரும். நீங்கள் அதை வந்து 1க்கு ட்ரூவும் கொடுக்கலாம், 0க்கு ஃபால்ஸ்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபால்ஸ்னு செலக்ட் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம், என்டர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா VL02 செல்வி, எஸ் செல்வி. ஷீட் 2வில் போய் பார்த்தோம்னா VL002 வந்து செல்வி இருக்காங்க. இப்போ ஷீட் 1க்கு போவோம். ஷீட் 1ல் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். Vlookup என்ட்ரி பண்ணுங்கள், எம்ப்ளாயி கோட் செலக்ட் பண்ணுங்கள். ஷீட் 2க்கு போவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மெத்தடில் ரேஞ்ச் செலக்ட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ரெண்டாவது மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன். இருக்கிற டேட்டாவை மட்டும், டேட்டா ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணலாம். இப்படி கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு 000 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேஞ்சஸ் வந்து இப்போ 9000 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து அந்த செல்லை லுக்கப் பண்ண முடியும். இங்கே இந்த டாலர் ஏன் போடுறோன்னா அந்த ரேஞ்சை வந்து பிளாக் ஆகும். இப்போ பிளாக் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பிளாக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எம்ப்ளாயி கோட்லேருந்து நம்மளுக்கு பேசிக் எத்தனாவது காலத்தில் இருக்குது, 1 2 3 மூணாவது காலத்தில் இருக்குது. இப்போ 3ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0, நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் 0 கொடுக்குறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம், என்டர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4860 செல்விக்கு பேசிக் வந்து 4860ங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ டிஏக்கு வந்து அதே மாதிரி Vlookup டேப் ஓப்பன் பண்ணிட்டு எம்ப்ளாயி கோட் செலக்ட் பண்ணுவோம். இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணுவோம். டாலர் கொடுப்போம், பிளாக் பண்ணுவோம். டாலர் வந்து அந்த ரேஞ்சை பிளாக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறது. இப்போ டிஏ வந்து 4th காலத்தில் இருக்குது. 1 2 3 4 கொடுத்து 0 கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். என்ட்ரி பண்ணால் 2855. டிஏ எல்லாத்துக்கும் காமன்கிறனால ரைட், ஓகே. இதே மாதிரி நம்ம இதே ஃபார்முலாவை மற்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். காப்பி பண்ணி ஃபார்முலா பாரில் ஃபார்முலாவை காப்பி பண்ணி இந்த செல்லில் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் போட்டு இப்போ இது ஹெச்ஆர்ஏங்கிறது 5வது காலத்தில் இருக்குது, அதனால் 4 எடுத்துகிட்டு 5th காலம் போட்டுக்கலாம். 486 கிராஸ் சேலரி வந்து உள்ள என்ட்ரி பண்ணிங்கன்னா இது வந்து 6th காலத்தில் இருக்குது, என்ட்ரி பண்ணிக்கலாம். டோட்டலாக 8201 செல்வி அப்படிங்கிறது. செல்வி இது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ 486, கிராஸ் சேலரி 8201. இது அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் கார்னரில் வச்சு பண்ணோம்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே அப்ளை ஆயிரும். இப்போ நமக்கு வந்து சிம்பிளாக நம்ம வந்து Vlookup எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி இந்த காலத்தையே பிளாக் பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா காலத்தையே பிளாக் பண்ணுறது. இந்த காலத்தையே பிளாக் பண்ணுறதுங்க அப்படிங்கிறது Vlookup கொடுத்து இருங்க, அது வெளியே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபார்முலா இது பார்த்தீங்கன்னா Vlookup ஈக்குவல் டு Vlookupனு கொடுத்து A4 இதுதான் A4 கொடுத்துருக்கோம். ஷீட் 2ல் ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கிற காலத்தை பிளாக் பண்ணியிருக்கோம். அதாவது ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கிற காலத்தை பிளாக் பண்ணியிருக்கோம். மொத்தம் 6 காலத்தை பிளாக் பண்ணியிருக்கோம். இந்த இப்படி செலக்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுனா நம்ம எவ்வளோ செல்ஸ்க்கு வந்து நம்ம ரெக்கார்ட் தேவைப்பட்டாலும், இப்போ வந்து ஒரு 10,000 ரெக்கார்டுக்கு தள்ளி வந்து அந்த டேட்டா இருந்தாலும் அதோட டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்துரும். இதில் இருக்கிற நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ஏலேருந்து எஃப் வரைக்கும் நம்ம இது பண்ணுறதுனால இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் இப்போ 1,48,576 ரெக்கார்டு இருக்குது. இதில் டோட்டலாக இந்த 1,48,576 ரெக்கார்டும் 10 lakhs 10,48,576 ரெக்கார்ட்ஸ். நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் நம்மளுக்கு வந்து அது
சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து லோட் அதிகமாகும். அப்போ வந்து லோட் ஆகிறதுக்கு ஃபார்முலா வந்து ஒவ்வொரு தடவையும் லோட் ஆகிறதுக்கு இழுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு ஒரு இது வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட செல்ஸை வந்து ரேஞ்சு வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம் டாலர் போட்டு. இப்போ நம்ம அடுத்த ஃபார்முலாவில் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபார்முலா பண்ண மாதிரி நம்ம வந்து ரேஞ்சு அந்த பர்டிகுலர் டேட்டா ரேஞ்ச் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் அந்த இப்போ ஒரு அசம்ஷனில் ஒரு 9000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாலையும் 10 லட்சம் ரெக்கார்ட்ஸை வந்து அதை எடுத்து கொடுக்கும்போது லோட் ஆகும். இப்போ இதே வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து ஒரு 1000 எம்ப்ளாயீஸ்க்கு உண்டான ரிப்போர்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் அதோட ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். அதனால் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டாவது போட்டிருக்கோம் இல்லையா Vlookup, அதில் வந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ணி அதுக்கு டாலர் பிளாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது பெட்டர். இங்கே வந்து இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த செஷன் என்னென்னா Vlookup ஃபார்முலா. இதில் இது எப்படி Vlookup எந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு எம்ப்ளாயி சம்மந்தமான ஒரு ரெக்கார்ட். இது உங்கள் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த Vlookup யூஸ் பண்ணலாம். இதுலேயே உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த விஷயத்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ யூனிக் வேல்யூ இருந்தால் மட்டுமே அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து வரும். இப்போ சப்போஸ் டூப்ளிகேஷன் இருந்தால், இப்போ பாருங்கள் சாம்பிளுக்கு செல்வி அப்படிங்கிறது வந்து இருக்குதுன்னு வைங்களேன். ரெண்டாவது தடவையும் செல்வி இருக்குது, அதே கோட் சேம் கோட். அது பேசிக் சேலரி வந்து 5000. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இப்போது இதோடதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ செல்வின்னு போட்டால் எந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வருது, ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெக்கார்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருது. 4860, 2885, 486, 201, 8201. இப்போ ஏன் ரெண்டாவது இருக்கிற ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரல? Vlookup ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட்டில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் எடுக்கும். அதுக்கப்புறம் வர டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை அது கன்சிடர் பண்ணாது. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும்தான் வேணும்னா அந்த டேட்டாவை மட்டும்தான் கொடுக்கும். இது வந்து கிளப் பண்ணுறது எதுவும் பண்ணாது. இது வந்து லுக்கப் பண்ணி கொடுக்குது. இப்போ பாருங்கள், இதே வேல்யூவை நம்ம மேலே போடுறேன், காப்பி பண்ணி போடும்போது அதோட வேல்யூ மட்டும் வரும். பார்த்தீங்களா, 8355. ஷீட் 2ல் பார்ப்போம், 8355. இதனால தான் Vlookup வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் ஆகாது. யூனிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் போது மட்டும் Vlookup யூஸ் பண்ணால் போதும். அதனால் Vlookup வந்து கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுங்கள். Vlookup-உம் சம்மிஃபும் எப்படி எப்பப்போ சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாங்கிறத நான் வர்ற செஷனில் சொல்கிறேன். நான் Vlookup சம்மிஃப் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய மெயில் ஐடி mkexceltricks@gmail.com. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் MK எக்ஸல் ட்ரிக்ஸ்லேருந்து முத்துக்குமரன். தேங்க்ஸ்.